உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். வீட்டை சுற்றி பாத்தீங்கன்னா செடி வளர்க்கிறது, அதற்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கு. நெல்லி மரம் வளர்க்கக்கூடாது. நெல்லி மரம் இப்படி உழுக்குனா கொட்டிடும், அது மாதிரி குடும்பம் செதறிடும். அப்படி யார் வீட்டிலலாம் வேஸ்ட் வாட்டர் வாழை மரத்துக்கு போய் வாழை மரம் நல்லா செல்வ செழிப்பாக வளர்ந்து இருக்குதோ எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. ஸ்கின் டாக்டருக்கு மொழி எழுதிட்டு இருப்பீங்க. யார் வீட்டிலையாவது தென்மேற்குல போர் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோடைய தலைவி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாங்க. ஷேர் மார்க்கெட்ல ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும், நான் நல்லா இருக்கணும் அப்படின்னா தென்மேற்கு சம்பந்தப்பட்ட தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன், அந்த சுவாமி தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு அதிபதி. ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். முக்கிய நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. இன்று நம்மோடு வாஸ்து நிபுணர் ஜெயபிரகாஷ் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸ்ரீமதே விஷ்ணு சித்தாரே மனோநந்தன ஏதுவே நந்தநந்தன சுந்தரியே கோதாய நித்தியமங்கலம். சொல்லுங்கம்மா. வீட்டை சுற்றி பாத்தீங்கன்னா செடி வளர்க்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவோம். அதற்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் இருக்கா? இந்த திசையில இந்த செடி தான் வைக்கணும் அப்படின்ட்டு இருக்கு. செடிகள் எங்க வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு மூலையில யூஸ்வலா எல்லார் வீட்லயுமே என்ன பண்ணுவாங்கன்னா துளசி மாடம் வச்சிருப்பாங்கம்மா. துளசி செடி வரலாம், எல்லா செடியுமே வச்சுக்கலாம் வீட்டுல. எந்த செடி வளர்க்க கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா நெல்லி மரம் வளர்க்க கூடாது. நெல்லி மரம் இப்படி உழுக்குனா கொட்டிடும், அது மாதிரி குடும்பம் செதறிடும். அப்படின்றதுக்கோசரம் நெல்லி மரம் நம்ம தோப்புல வச்சுக்கலாமே தவிர வீட்டுக்குள்ள வச்சுக்க கூடாது. இப்போ உயரமான மரங்கள் எங்க வரலாம்னா ஒரு வீட்டுக்கு தென்மேற்கு மூலையில நீங்க எந்த மரம் வேணாலும் வச்சுங்க, நோ இஷ்யூஸ்மா. இப்போ உதாரணத்துக்கு எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா கிச்சனுடைய வேஸ்ட் வாட்டரை தென்கிழக்கு மூலையில விட்டு அந்த இடத்துல எல்லாருமே வாழை மரம் வச்சிருப்பாங்க. எல்லார் வீட்லயுமே இருக்கும். இல்லைன்னா வடமேற்குல விட்டுருப்பாங்க. அந்த வேஸ்ட் வாட்டர் ஆனது வாழை மரத்துக்கு போகக்கூடாது. அப்படி யார் வீட்டிலலாம் வேஸ்ட் வாட்டர் வாழை மரத்துக்கு போய் வாழை மரம் நல்லா செல்வ செழிப்பாக வளர்ந்து இருக்குதோ எல்லாருமே செக் பண்ணி பாருங்க. ஸ்கின் டாக்டருக்கு மொழி எழுதிட்டு இருப்பீங்க. சரும பிரச்சனை வரும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். அடுத்து இந்த போருமே எந்த திசையில வரணும் சார்? போர் யூஸ்வலா எங்க வரலாம் அப்படின்னா ஈசானியத்துல வரலாம். அந்த ஈசானிய மூலையில வடக்கு சைடும் நீங்க போர் போட்டுக்கலாம், கிழக்கு சைடும் போர் போட்டுக்கலாம். இந்த இடத்துல மட்டும்தான் நீங்க போர் போடணும். வாட்டர் சம்பு கூட ஈசானியத்திலையும் ஈசானியத்துல வடக்கு சைடும் வரலாம், கிழக்கு சைடும் வரலாம். போர் தென்கிழக்குல வரக்கூடாது, தென்மேற்குல வரக்கூடாது, போடவே கூடாது. அதே போல் பார்த்தீங்கன்னா வடமேற்குல போடவே கூடாதுமா. அது மிகப்பெரிய தேவையில்லாத இஷ்யூஸ் கொண்டு வந்துடும். யார் வீட்லயாவது தென்மேற்குல போர் போட்டுட்டாங்க அப்படின்னா அந்த குடும்பத்தோடைய தலைவி ஹாஸ்பிட்டல் போயிட்டு வருவாங்கம்மா. ஓகே. அதே மாதிரி எந்த மனை வீடு கட்ட சிறந்தது சார்? எல்லா மனையும் சிறந்த மனை தான். இதுல நுணுக்கமான சில விஷயங்கள்னா அந்த மனையானது சதுரம் செவ்வகமாக இருக்க வேண்டும். வடக்கு பார்த்த மனையும் கிழக்கு பார்த்த மனையும் சால சிறந்தது. வடக்கு பார்த்த மனையும் கிழக்கு பார்த்த மனையும் நீங்க வீடு கட்டினா நல்லா செல்வ செழிப்பா இருப்பீங்க. அந்த மனையானது தெருக்குத்து தெருப்பார்வை வராமல் இயற்கையாக ஏரி குளங்கள் வடகிழக்கிலே இயற்கையான மலைகள் தென்மேற்கு மூலையில் இயற்கையான மலைகள் மேற்கு நடுப்பகுதியில் இயற்கையான மலைகள் தெற்கு நடுப்பகுதியில் வருவது சால சிறந்தது. அது மாதிரியான ஒரு இடம் தமிழ்நாட்டில் எங்கு இருந்தால் நல்லதுன்னு தேடி கண்டுபிடிங்க. அப்படி இருந்ததுன்னா அந்த இடத்துல குடிப்போங்க. மிகப்பெரிய செல்வ செழிப்பான வாழ்க்கை நமக்கு காத்திருக்கிறது. அதே மாதிரி இந்த டி ஜங்ஷன் தெருப்பார்வை பத்தியும் சொல்லிடுங்க சார். தெருக்குத்து தெருப்பார்வை அப்படி டி ஜங்ஷன்னா ஒன்றும் இல்லைம்மா. தெருக்குத்து தெருப்பார்வை ஒரு வீட்டில் கிழக்கு பார்த்த வீடு அல்லது வடக்கு பார்த்த வீடாக இருந்தால் இப்போ வடகிழக்கில் வடக்கும் கிழக்கும் வரக்கூடிய தெருவானது நல்ல தெருக்குத்து. இப்போ தெற்கு பார்த்த வீடாக இருந்தால் தெற்கு பார்த்த வீடு தெற்குல இருந்து கிழக்க ஒட்டி நமக்கு தெரு வருகிறது என்றால் தென்கிழக்கு மூலையில் தெற்கு நோக்கி தெரு வந்தால் நல்ல தெருக்குத்து. இப்போ தென்மேற்கு மூலையில் தெற்கு நோக்கியும் மேற்கு நோக்கியும் தெரு வருகிறது என்றால்
தவறான தெருக்குத்து. ஓகே. இப்போ வடமேற்கு மூலையில மேற்கு நோக்கி தெரு வந்தால் நல்ல தெருக்குத்து. இவ்வளவுதான் விஷயம். இப்ப நல்ல தெருக்குத்துல வீடு வச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம பிள்ளையார் வைக்க வேண்டாம் சார். அதற்காக வந்து கெட்ட தெருக்குத்துல இருந்தா பிள்ளையார் வச்சா சரியாயிடுமான்னா சரி ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு வடகிழக்கு மூலையில நல்ல தெருக்குத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய லைஃப் ஆனது மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி பயணப்படுவாங்க. தென்கிழக்குல வந்து ஒருவேளை கிழக்கு நோக்கி தெரு வருகிறது என்றால் அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் பாதிக்கப்படுவார்கள். அதாவது வாழா வெட்டியா வீட்டுல இருப்பாங்கம்மா. ஓகே சார். இப்போ வடமேற்குல வடக்கு நோக்கி தெரு வந்தால் பெண்களுடைய கேரக்டர் அசாசினேட்டட் ஆகும். யார் வீடுலாம் வடமேற்கு வடக்கு நோக்கி தெரு வருகிறதோ அவங்க எல்லாமே வந்து இந்த சினிமா டைரக்டர்ஸ் அல்லது வந்து மிகப்பெரிய வக்கீலா இருப்பாங்க, ஜட்ஜஸா இருப்பாங்க, அல்லது திருட்டு கூட்டுலாம் வந்து வடமேற்கு வடக்கு தெருக்குத்துல தான் இருப்பாங்க. ஓஹோ, இந்த அளவுக்கு நோட்டீஸ் பண்ணுவாங்களா சார்? இந்த மாதிரி தெருக்குத்து இந்த இந்த மாதிரி எல்லாமே வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நீங்க ஒவ்வொரு இடமா போய் நீங்க அனலைஸ் பண்ணும்போது, ரிசர்ச் பண்ணும்போது அது உண்மையாக இருக்கிறது. உண்மையா இருக்கிறதுனால தான் நான் சொல்றேன். அதே மாதிரி இப்ப திருமண தடை ஒரு சில வீட்ல எல்லாம் இருக்கும். இப்ப வந்து ஜாதக ரீதியா அவங்களுக்கான பரிகாரம் சொல்றதோ இல்ல அவங்களுக்கான தீர்வு சொல்றதோ ஒண்ணு, வாஸ்துல அதுக்கு தீர்வு இருக்கா? இப்ப இந்த திசையில இருக்கிறதுனால ஏதோ ஒரு விஷயம் வந்து தப்பா இருக்கும் பட்சத்துல திருமண தடை ஆகுமா? அது சரியாகும் பட்சத்துல சரியும் ஆகிடுமா சார்? நிச்சயமாமா. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நம்மளுடைய வளர்ப்பும் வாஸ்துவும் ஜோதிடமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. மிகப்பெரிய ஜோதிட ஜாம்பவான்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க இவ்வளவுதான் விஷயம்ன்ட்டு. வாஸ்துலையும் வந்து நம்ம போன உடனே சொல்லிடலாம். ஒரு வீட்டில் வந்து வடகிழக்கு மூலையில் தவறாக இருந்து, வடகிழக்கு மூலையில் ஓவர் ஹெட் டேங்க் போட்டிருந்து, வடகிழக்கு மூலையில் படிக்கட்டு இருந்தால் அந்த வீட்டில் திருமண தடை ஏற்படும். தென்மேற்கு மூலையில தவறான தெருக்குத்து வந்து தவறாக படிக்கட்டு போட்டிருந்தால் திருமண தடை ஏற்படும். யார் வீட்டிலலாம் வந்து வட்டி தொழில் பண்றாங்களோ அவங்க வீட்டிலலாம் வந்து திருமண தடை ஏற்படும். திருமணம் கை கூடணும் அப்படின்னா வடகிழக்கையும் தென்மேற்கையும் சரி செய்து கொள்ளும் பொழுது நமக்கு திருமணம் நல்லா நடந்துரும். பரிகாரம் தேவையில்லை. இல்லை சார் எனக்கு அப்போ எங்கள் வீட்டை சரி பண்ண முடியாது சார், எனக்கு வந்து திருமணம் ஆகணும் சார், எல்லாருமே ஒரு மாதிரி கேலியாக கிண்டலாக இருக்காங்க சார் அப்படின்னா திருச்செந்தூரில் மடி பிச்சை எடுத்தால் திருமணம் நடந்துரும். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது விஷயம், திருமணம் ஆகாத கன்னி பெண்ணுக்கு 1 கிராம் தங்கம் வாங்கி கொடுங்க, திருமணம் நடந்துரும். இல்லை சார் நான் இதுவெல்லாம் பண்ண மாட்டேன் சார் அப்படின்னா திருப்பதி பாலாஜி உண்டியல்ல 1 கிராம் தங்கம் போடுங்க. நீ எதை கொடுக்கிறாயோ பன்மடங்கு பெறுகிறாய். ஒரு ஏழை பெண்ணுக்கு தாலி வாங்கி கொடுங்க, நீங்க தாலி கட்டக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்னால நிறைய பேர் இழந்ததை வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு இதன் மூலமா லாபம் கிடைக்குமா அப்படிங்கிறதே பெரிய கொஸ்டின் மார்க் தான். இப்போ லாபம் கிடைக்கிறதுக்கான பரிகாரம் ஏதாவது இருக்குதா சார்? நிச்சயமா உண்டுமா. இது வரைக்கும் நம்ம எந்த இடத்துலையும் பேசலை. ஆதனில் தான் முதல்ல ஷேர் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறோம். ஷேர் மார்க்கெட் அப்படி வந்து இப்போ இந்தியாவில் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்தியன்ஸில் நார்த் இந்தியன்ஸ் ஃபுல்லாக ஷேர் மார்க்கெட்டில் தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லேயும் வந்து ஷேர் மார்க்கெட் வந்து நிறைய பேர் விளையாடிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா F&O ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் விளையாடுவாங்க, ஈக்விட்டி விளையாடுவாங்க. இந்த ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் வந்து எப்பயுமே ஷேர் மார்க்கெட் விளையாடுறவங்களுக்கு, என்னுடைய நிகழ்ச்சியை பார்க்குறவங்களுக்கு சொல்கிறேன், ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன்ஸ் விளையாடக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, இல்லை சார் நான் ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் நான் ஒரு 10 லட்சம் விட்டுட்டேன் சார், 15 லட்சம் விட்டுட்டேன் சார், இல்லை கோடி கணக்கில் விட்டுட்டேன் சார் அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனில் நீங்கள் 50,000 ரூபாய் மட்டும்தான் வச்சு விளையாடணும். அதற்கு மேலே ஒரு 10,000 ரூபாய் லாஸில் போகுதுன்னா அந்த ட்ரேடை அன்னைக்கு க்ளோஸ் பண்ணிடணும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்ன்றதுனால கால் ஆப்ஷன் வாங்க, புட் ஆப்ஷன் வாங்க. கால் ஆப்ஷன் போக சொல்ல புட் ஆப்ஷன் வாங்கி லாஸ் ஆவாங்க, புட் ஆப்ஷன் போக சொல்ல கால் ஆப்ஷன் வாங்கி லாஸ் ஆவாங்க. போன வாரம் ஃபுல்லாக எல்லாம் கால் ஆப்ஷனில் புல்லிஷ் மார்க்கெட்டுன்னு சொன்னாங்க. இப்போ வர வாரம் வந்து பியரிஷ் மார்க்கெட்டுன்னு சொல்ல போகிறாங்க. சார் இவ்வளவு தெளிவாக இவ்வளோ விஷயம் சொல்கிறீங்களே, ஷேர் மார்க்கெட்டை பற்றி நீங்கள் கேட்டிங்கன்னா நானும் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுருக்கேன். என்னுடைய குருநாதர் சொல்லுவார் F&O விளையாடக்கூடாதுன்னு. ஈக்விட்டி விளையாடலாம், ஈக்விட்டியில் பணம் போடலாம், அது FD மாதிரி. F&O விளையாடவே கூடாது. விளையாடினா தெருவில் தான் நிற்போம், நிச்சயமாக நிற்போம். அப்போ F&Oவில் 50,000 மட்டும்தான் போடணும் விளையாடுறதாக இருந்தால்.
சார் இதற்கு வந்து நான் ஜெயிக்கணும் சார், ஷேர் மார்க்கெட்டில் விட்ட பணத்தை எடுக்கணும், இல்லைனா நான் வந்து நிறைய பேர் வந்து சூசைட் அட்டன் பண்ணுவாங்க. ஆமாம். பணம் போச்சே மானம் போச்சே தூக்கு மாட்டிப்பேன்னு. அது மாதிரியான ஆட்களுக்கு சொல்கிறேன், யாரும் பயப்படாதீங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும், அடுத்த கட்டம் போகணும், நான் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய வடக்கு பகுதியையும் உங்களுடைய கிழக்கு பகுதியையும் நீங்கள் ஜன்னல் வைத்து அழகாக சூரிய ஒளி உள்ளே வரணும். வடக்கு பகுதி க்ளோஸாக இருந்து கிழக்கு பகுதி தவறாக இருப்பவர்கள் மட்டும்தான் இந்த ஷேர் மார்க்கெட் விளையாடுவாங்க. தென்மேற்கும் கொஞ்சம் அதில் கனெக்ட் ஆகும். இந்த விஷயங்கள் வந்து எனக்கு சரியாகணும், நான் அடுத்து ஷேர் மார்க்கெட்டில் வந்து நான் லாஸே பண்ணக்கூடாது சார், ஹெவி லாஸ் இல்லைனாலும் ஒரு கம்மியான லாஸில் நான் வெளியில் வந்துடணும், அடுத்த ட்ரேடில் நான் அந்த காசை எடுக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சூப்பர் கோவில் ஒன்று சொல்கிறேன். தென்மேற்கு சம்பந்தப்பட்ட தஞ்சாவூர் அருகில் இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன், அந்த சுவாமி தான் ஷேர் மார்க்கெட்டுக்கு அதிபதி. யாரெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுருக்கீங்களோ, யாரெல்லாம் ஷேர் மார்க்கெட்டில் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, புன்னைநல்லூர் மாரியம்மனை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. தோத்திருந்தா ஜெயிச்சிருவீங்க, ஜெயிச்சிருந்தா அடுத்த கட்டம் போவீங்க. அதிகமாக லாஸ் பண்ணாமல் எஃப்என்டோ விளையாடாதீங்க. இவ்வளோதான் என்னுடைய சிம்பிளான என்னுடைய டிப்ஸு. ஷேர் மார்க்கெட்டுக்கு ஒரே ஒரு அதிபதி அப்படின்னா தென்மேற்கு சம்பந்தம் உடைய புன்னைநல்லூர் மாரியம்மனை தரிசனம் செய்வது மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். அது யாராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் இருந்தாலும் சரி, டெல்லியில் இருந்தாலும் சரி, மும்பையில் இருந்தாலும் சரி, அது யூஎஸ் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, யூரோப்பியன் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, நான் ஜெயிக்கணும் சார் அப்படின்னா ஒரே ஒரு சுவாமி புன்னைநல்லூர் மாரியம்மன் தான். சார் அதே மாதிரி தான் பணம் தான் மிகப்பெரிய பிரதான பிரச்சனையாக எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருக்கு. இந்த பண வரவுக்காக ஏதாவது ஒரு விஷயம் பரிகாரம் அந்த மாதிரி பண்ண முடியுமா சார்? பணம் அப்படின்னும் பொழுது பார்த்தீங்கன்னா கண்ணதாசன் அழகாக சொல்லுவார், பிறப்பின் வருவது யாதென கேட்டேன் பிறந்து பார் என இறைவன் பணித்தான், படிப்பு என்பது யாதென கேட்டேன் படித்து பார் என இறைவன் பணித்தான், அறிவு என்பது யாதென கேட்டேன் அறிந்து பார் என இறைவன் பணித்தான், அன்பு என்பது யாதென கேட்டேன் அழித்து பார் என இறைவன் பணித்தான், பாசம் என்பது யாதென கேட்டேன் பகிர்ந்து பார் என இறைவன் பணித்தான், மனையால் சுகம் என யாதென கேட்டேன் மணந்து பார் என இறைவன் பணித்தான், பிள்ளை என்பது யாதென கேட்டேன் பெற்று பார் என இறைவன் பணித்தான், வறுமை என்பது யாதென கேட்டேன் வாடிப்பார் என இறைவன் பணித்தான், முதுமை என்பது யாதென கேட்டேன் முதிர்ந்து பார் என இறைவன் பணித்தான், இறப்பின் பின்னது யாதென கேட்டேன் இறந்து பார் என இறைவன் பணித்தான். இப்படி அனுபவித்தேதான் அறிவது வாழ்க்கையெனில் ஆண்டவனே நீ ஏன் என கேட்டேன், ஆண்டவன் சற்று அருகே வந்து அனுபவம் என்பதே நான் தான் என்றான். எல்லா விஷயமே வந்து நாம் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய அனுபவம் தான். இப்போ பணம் சம்பாதிக்கல அப்படின்னா பணம் சம்பாதிக்காமல் இருக்கிறதுக்கும் நம்ம செயல் தான், பணம் சம்பாதிப்பதற்கும் நம்மளுடைய வேலை தான். ஒரு தவறு நடந்துருச்சு, இப்போ நீங்கள் கேட்டீங்க அழகா, சார் ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை விட்டுட்டோம், அதுக்கு என்ன விஷயம்? நம்மளுடைய பேராசை. இல்லைன்னா நம்ம ஆவரேஜ் பண்ணியிருப்போமா, போட்ட காசோடு போயிருக்கோம். எல்லாத்துக்குமே நம்மளுடைய எண்ணம் தான் காரணம். சார் இப்போது பணம் வந்து வரணும் சார், நிறைய ஃப்ளோ ஆகணும், என்ன பண்ணணும் அப்படின்னா வன்மம் இருக்கக்கூடாதுமா, கிரட்ஜ் இருக்கக்கூடாது, யார் கூடயும் சண்டை போடக்கூடாது, உழைக்கணும், உழைச்சாதான் துட்டு, மந்திரத்தில் மாங்காய் காய்க்காது. அழகாக ஒரு விஷயம் சொல்கிறேன், வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேலே மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணுங்க. 6 மணிக்கு வெள்ளிக்கிழமை எல்லாருமே பணம் கொடுக்கக்கூடாதுன்னு வாங்க. நீங்கள் பணத்தை எடுத்து உங்களுக்கு பிடித்தவர்களுக்கு கொடுங்க. 50, 100, 10ன்னு கொடுங்க. நீங்கள் எவ்வளோ பணம் கொடுக்குறீங்களோ அவ்வளோ பணம் திரும்ப உங்களுக்கு வரும். இன்னொரு விஷயம் என்னன்னா, சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வரும்போது செக்யூரிட்டி இருப்பாங்க, அவங்களுக்கு பணம் கொடுங்க. அவங்க முகத்தில் ஒரு சந்தோஷம் வரும், அந்த சந்தோஷமானது நமக்கு பணமாக திரும்ப வரும். இவ்வளோதான் விஷயம். சார் அதே மாதிரி இப்போ பூஜை திசை வந்து எந்த திசையில் இருக்கணும், அதற்கும் பணம் வருவதற்கான இதுக்கும் ரிலேட்டட் ஆகுமா சார்?
பூஜை அறை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வீட்டில் வந்து தென்கிழக்கு மூலையில் பூஜை அறை வந்து நம்ம அழகாக கிழக்கு பார்த்தா மாதிரி அமைத்து கொள்வது சாலச் சிறந்தது. அந்த பூஜை அறையில் என்ன வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாமி படங்கள் வந்து நிறைய வச்சுக்காம நமக்கு பிடித்த திட்டமான ஒரு 5 படங்கள் 6 படங்கள் வைத்து கொள்ளலாம். அம்மா அப்பா இல்லாதவங்க அவங்க படத்தை வச்சுக்கலாம். இரண்டாவது சாலக்கிராம வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். சாலக்கிராம வழிபாடு யார் பண்ணுவாங்கன்னா பிராமின்ஸ் பண்ணுவாங்க. நான் பிராமண பள்ளியில் படித்தேன். வெஸ்ட் மாம்பலத்தில் இருக்கக்கூடிய அகோபிலமட் ஓரியண்டல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நான் படித்தேன் 6th to 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும். எனக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுத்தது அவர்கள்தான். பூஜை அறை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லியதும் அவர்கள்தான். பூஜை அறை என்பது ரொம்ப கிளீனா அழகா இருக்கணும். அதுல காமாட்சி அம்மன் விளக்கு வந்து 24/7 எரிந்தால் நல்லது. அல்லது கொஞ்ச நேரம் நீங்க அதை ஏற்றி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க பூவால் அணைப்பது கூட சாலச் சிறந்தது. சாலக்கிராம வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். 108 திவ்ய தேச பெருமாள்ல ஒரு பெருமாள் நம்ம வீட்டில் இருப்பதாக ஐதீகம். அது வந்து சாலக்கிராமம் என்பது சின்ன ஒரு கருப்பான ஒரு கல். அந்த கல்லுன்னு சொல்றதை விட பெருமாள் தான் அது. கண்டகி ரிவர்ல நேபாளில் கிடைக்கக்கூடிய அந்த கற்கள் தான் வந்து 108 திவ்ய தேச பெருமாளா அவங்க வணங்குவாங்க. அப்படி வணங்க சொல்ல மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம வீட்டில் இருக்கும். கிழக்கு பார்த்து அமைத்துக் கொள்வது சாலச் சிறந்தது. பூஜை அறை எங்க வைக்கலாம் அப்படின்னா தென்கிழக்கு மூலையில கிச்சனுக்குள்ள கிழக்கு பார்த்தா மாதிரி வச்சுக்கலாம். இல்லை சார் எனக்கு வீடு நான் பெருசாக கட்டியிருக்கேன் சார், போயஸ் கார்டனில் கட்டியிருக்கேன் சார், அண்ணா நகரில் கட்டியிருக்கேன் சார், ஆழ்வார்பேட்டில் கட்டியிருக்கேன் சார் அப்படின்னா நீங்கள் வந்து வடமேற்கில் பூஜை அறை வைத்துக் கொள்ளுங்கள். அது பக்கத்தில் பாத்ரூம் வேண்டாம். அந்த பூஜை அறையில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கோ எல்லா சுவாமியும் வச்சுக்கோங்க. எந்திரம் வேலை செய்யாது. சாய்பாபா வீட்டுக்குள்ள அந்த சின்ன தகுடு வைக்கிறது அந்த பொம்மைலாம் வச்சிருந்தோம்னா நமக்கு வடமேற்கு கால் வலி வரும். ஆதலால் உங்களுக்கு பிடித்த சுவாமியை வைத்துக்கொண்டு காமாட்சி அம்மன் விளக்கு ரொம்ப மஸ்ட்டு. திருநெல்வேலி வட்டாரத்து மக்களாக இருந்தால் கம்பி விளக்கு ரொம்ப மஸ்ட்டுமா. வேல் பூஜை வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். வெள்ளிக்கிழமை ஆனால் கல் உப்பு வாங்குங்க. வெள்ளிக்கிழமை 6 மணிக்கு மேலே மகாலட்சுமி பூஜை பண்ணுங்க. ஒரு புது நோட்டு வாங்குங்க, ரூபா கட்டு வாங்கி வச்சு அந்த ரூபாவுக்கு நன்றி சொல்லுங்க. மிகப்பெரிய மாற்றங்கள் நம்மை தேடி வரும். இதற்கு தென்மேற்கு மூலையும் வடமேற்கு மூலையும் பணம் சம்பந்தப்பட்ட மூலை. அதை வந்து ரொம்ப மைன்யூட்டாக வாட்ச் பண்ணி உங்கள் வீட்டில் நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கிட்டாலே மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஒரு நிறுவனமாக இருந்தால் வடமேற்கு மூலை சரியில்லைன்னா அந்த கூட்ஸ் விற்காது. இப்போ உதாரணத்துக்கு தஞ்சாவூரில் என்னுடைய நண்பர் வந்து பெட்ரோல் பங்க் வச்சுருந்தாரு. வடமேற்கு மூலை சரியில்லை. அதனால் அங்கே வந்து ஃப்ளோ இல்லை பெட்ரோல் போடுறதுக்கு, பணம் கட்ட முடியல. அந்த வடமேற்கு மூலையை சரி செய்த பட்சத்தில் அவங்க நல்லா இருக்காங்க. இது பெட்ரோல் பங்குக்கு மட்டும் இல்லை, ஓவரால் யார் யாரெல்லாம் கம்பெனிஸ் வச்சுருக்காங்களோ அந்த கூட்ஸ் ஆனது வடமேற்கு மூலை சரியில்லைன்னா அந்த கூட்ஸ் வெளியேறாது. இவ்வளோதான் விஷயம். ஓகே சார், நிறைய விஷயங்கள் வாஸ்து ரிலேட்டடாக ரொம்ப தெளிவான விளக்கங்கள் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப நன்றி. நன்றிம்மா. நிறைவான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சார் வந்து இப்போ வந்து சனி பயிற்சி வருதா வரலையா, சனி பயிற்சி 29ஆம் தேதி நடக்குமா நடக்காதா, அது மாதிரியான ஆட்களுக்கு நான் மிகப்பெரிய ஒரு தெளிவான ஒரு விஷயம் சொல்கிறேன். சனி பயிற்சி வருதோ வரலையோ, அல்லது 2026 மஸ்ட்டு வருது. சனியால் யாரும் வந்து மிகப்பெரிய சங்கடத்தில் நான் ஆளாயிடுவேன் சார் அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். சனி வந்தால் நன்மையை தான் செய்யும். மேஷ ராசிக்கு சனி வருது அப்படின்னா யாரும் பயப்படாதீங்க. உங்களுக்கு திருமண வயதில் இருந்தால் திருமணத்தை நடத்தி வைக்க போகிறது. சார் சனியால் நான் ஜெயிக்கணும் சார், பாதிப்பு வரக்கூடாது சார் அப்படின்னா ஒரே ஒரு கோவில் தமிழ்நாட்டில் மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர். இக்கலிங்கம் போனால் என்ன, ஏகலிங்கம் மாமுதுரை, சொக்கலிங்கம் உண்டே துணை. அப்படி இருக்கக்கூடிய அன்னை மீனாட்சியை பிடித்து கொள்ளுங்கள். சனியால் வரக்கூடிய பாதிப்புகள் இருந்தால் விலகிவிடும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். மேலும் வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது பவித்ரா முருகேசன்.